நீங்கள் சாப்பிட்ட ஒரு ஃபுல் மீல்ஸ்ல ஒரு முழு சாப்பாட்டுல ஒரு வினோதமான ஒரு ஐட்டம் நான் பார்த்தேங்க. ஒரு வினோதமான டிஷ். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. Meghalaya. மேகாலயா. Fermented and smoked preserved meat. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. நொதிக்க வைத்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள். What you mean? Enoda meals very simple. Boiled vegetables, no oil. ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? Boiled vegetables. Simple vegetables, no masala. No masala. Then how you survive here? These people eat masala. First masala da. கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. Husband is South Indian. போச்ச போய்ட்டா. கேரளா மீல்ஸ்ல சத்யா சாப்பாட்டுல பார்த்தேன். அதாவது பைனாப்பிள் பச்சடின்னு, அதுல பைனாப்பிள் இருந்தது, பிளாக் கலர்ல ரவுண்டா ஒன்னு இருந்தது, அது பார்த்தா கிரேப்ஸ். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் கலக்கும் போது ஒரு இனிப்பு புளிப்பு காரம் இந்த டேஸ்ட் இது எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. அவ்வளவுக்கு கிரைண்ட். ஃபர்ஸ்ட் டைம் உடுப்பி போகும்போது உடுப்பி கிருஷ்ணர் கோயில் சாம்பார் செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. அப்படியா? அப்படிதான். பெருசா ஒரு பீஸ் விழுது. கர்நாடகா ஸ்டைல்ல ஸ்வீட்னஸ் வரும்ல, வெள்ளமே வர்றது உடுப்பி ஸ்டைல். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். கேரளால என் ஒய்ஃபோட வீட்டுல இது பொண்ணு பாக்குற அன்னைக்கு நடந்தது சார். இது அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். எங்க சித்தப்பா எல்லாமே ஃபேமிலியா போனோம். சனிக்கிழமை அது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அது அனாவசியம். அன்னைக்கு வெண்டைக்காய் குழம்புன்னு நினைச்சோம் சார். ஆனா அது எறா தலை குழம்பு சார். தலையெல்லாம் கிள்ளியில போட்டுருவாங்க. இல்ல சார், அந்த எறா தலையிலேயே குழம்பு, அந்த எறா தலை ஃப்ரையும் பண்ணுவாங்க. தாமரை பாருங்கல தலை முழுது. பெங்களூர்ல இருந்து சிக்மங்களூர் போற வழியில ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல பொரியல் தான் எடுத்து வச்சாங்க. ரெட் கலர்ல இருந்தது. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஆப்வியஸா அது பீட்ரூட் பொரியல் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தேடி பார்க்கும்போது தான் அது பாகற்காயின்னு தெரியுது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாகற்காயை என் வாழ்நாள்ல நான் ஸ்வீட்டா சாப்பிட்டது இல்லை, அதுல தெரியவே இல்லை. ஆனா எப்படி ஸ்வீட் வருதுல? அதுதானா எனக்கு ஆச்சரியமே. என்னப்பா சொல்ற? புவனேஸ்வர்ல ஒடியா மீல்ஸ்ல பாக்கலான்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க சார். அது சூப்பு நினைச்சு நான் வாட்டி சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுல 14 வெரைட்டி. நாங்க என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. அப்புறமா இது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு, என்ன நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசிக்கு அது பழைய சாதம். அதுக்கு ஒரு திருவிழா வேற நடத்துறாங்க மார்ச் 20ஆம் தேதி. பழைய சாதத்துல 14 வெரைட்டியா? ஆமாங்க சார். பில்லு 950 ரூபா போட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் ராஜஸ்தானி தாலி சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பொதுவா சைட் டிஷ் நிறைய வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டால் வச்சிருந்தாங்க. ஸோ சப்பாத்தியும் இருந்துச்சு. சப்பாத்திக்கு தான் நம்ம டால் நினைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஸோ அவங்க சர்வ் பண்றவர் சொன்னாரு, சார் இதுக்கு இல்ல, பக்கத்துல போண்டா மாதிரி ஒன்று இருக்கும், போண்டாக்கு தான் இது ஊத்தணும்னு சொல்லிட்டு அந்த போண்டா உடைச்சு அதுல கொஞ்சம் சூர்மா மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு சார். ஸ்வீட் பவுடர். ஸோ அந்த பவுடரை போட்டு அதுல டால் ஊத்தி சாப்பிட்டது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கு, நல்லா. உங்க ஒய்ஃப் தானா? எப்படி உங்களை கல்யாணம் பண்ணாங்க அவங்க? இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலை. இல்லங்க, சம்பந்தம் இல்லாம சைனால இருந்துங்க. அந்த எப்படி உங்களை கல்யாணம் பண்ணாங்க அப்படி கேட்கலங்க. நீங்க எந்த ஊரு சார்? நான் கேரளா தான். கேரளால இருக்க உங்களை சைனால இருந்து அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. நாங்க துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆபீஸ்ல டிரான்ஸ்லேட்டர் வந்தாங்க, எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டேன். Which Indian dish you like the most? அவியல். Avial. What a Kerala gal today. ரொம்ப பெருமையா இருக்கு. What are the Indian food that you cook? I cook sambar. Sambar. Oh my god. Wow. உப்புமா. உப்புமா. சொல்லுமா, நீ சொல்றதுதான் உப்புமா. ஏய், எப்படி? யார்கிட்ட, எங்க கிட்டயா? So you are from? I am from Nagaland, sir. Nagaland. இதுல தான் இப்படி வச்சு தான் கொடுப்பாங்களா சாப்பாடு? What bro? It's very wrong bro. சோயாபீன் இருக்கு. ஓகே. அது கிங் சில்லி இருக்கு. அது ஸ்பைசி, அது ரொம்ப காரமா இருக்கு. ஒரு பசங்க ஒரு சாப்பிட்டா நாளைக்கு ரொம்ப கஷ்டம் வரும். அடுத்து வர்றது பீகார். ஆனா பேசிக்கலி இந்த மாதிரி செட்டப் யாருக்காகனா நம்ம பாகுன்னு சொல்லுவோம், மாப்பிள்ள. ஓ. சோ அவங்க எல்லாம் வீட்ல வந்தாங்கன்னா they are very important guests. நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? இது என்னது? இது லிட்டி. இதுல கூட சத்து தான் உள்ள இருக்குது. இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ல இது சொல்லுவாங்க சோகா. பொட்டேட்டோஸ், அனியன், டொமேட்டோஸ் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மேஷ் வெஜிடபிள் மாதிரி.
என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டு. இது வந்து மக்கானா. அதோட கீரு இது ரோஸ்டட் மக்கானா. ஸ்டேபிள் ஸ்நாக்ஸ் பேசிக்கலி. ஓகே. இது நம்ம கடி படி சொல்லுவோம். இங்க மோர் குழம்பு வருதுல. எதுல செய்யறது? பேசன் கடல மாவுல செஞ்ச ஒண்ணு. ஓகே. இது என்ன பேர் மல்புவா. இதெல்லாம் நான்வெஜ் ஃபிஷ். இது ஜெனரலா மசாலா போட்டு மட்டன் சொல்லுவோம் நாங்க. லாக் சென்னா தானே இது? ஆமா ஆமா ஆமா. ஓகே. எதை எடுப்பது எதை விடுப்பது என்று தெரியவில்லை. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த சைடுல யாராவது வாங்கல? நீங்க எந்த ஸ்டேட்? மத்திய பிரதேஷ். ஓகே. மத்திய பிரதேஷ் பீகார் உணவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா சாப்பிடுறதுலே இருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கத்துலயோ இதுல எதை சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கு. மால்பூவா எது பாதுல இதானா? ஆனா மால்பூவாவை அந்த புள்ள 2 பீஸ் தின்றுச்சு. இப்ப அடுத்து வர போறது என்ட கேரளம். வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. தேங்காய் துவையல், இது லெமன் ஊறுகாய். லெமன் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய். இது வந்து உருளைக்கிழங்கு. உங்களுக்கு வந்து பீட்ரூட் பச்சடி. இது கேபேஜ் பொரியல் சார். கல்யாண வீட்ல ரிசப்ஷன்ல வைக்கிற ஒரு ஃபுல் மீல்ஸ் வச்சுப்போமா? எஸ் சார். சிக்கன் வந்து நாடன் சிக்கன். நாடன் சிக்கனா நாட்டுக்கோழி குழம்பு. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ரசமா. இது ஃபிஷ் ஃப்ரை. மத்தி ஃபிஷ். இது சாம்பார். அப்பா இது சூப்பர் அப்பு. இப்ப இந்த சாப்பாடை பரிமாறி இருக்கிறதோட இந்த கேரளா சட்டி சோறும் ரெடி ஆகி வந்திருக்கான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதையும் கூட அப்படியே வச்சிருவோம். பப்படம், அடப்பிரதமன், பாலடை, அடப்பிரதமன், எலச்சேரி. எலச்சேரியா? தலசேரி தெரியும். எலச்சேரியா? எப்படி சார் நீங்க வாங்க. இது தேங்காய் துவை. இது சம்மந்தி, மட்டை அரியில. இதுதான் ப்ரானோட தலை. ஓ தம்பி நீங்க சொன்னீங்களே அது அவரே ஹஸ்பண்ட் தான். சேச்சி என்ன டேஸ்ட்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ ஒரு போட்டி வச்சிருவோம். யாருக்கு இதை சாப்பிடணும்னு ஆசை, யாருக்கு இதை அவ்வளவு பேர் சேர்த்து விடுறேன். Blast of flavors. Full அப்படியே உள்ள வந்து அந்த புளி நாட்டியம் ஆடுது அப்படி இது சொல்லுவாங்க. நாட்டியம் ஆடுதா? நாட்டுல நடனம் ஆடுதா? சம்மந்தியும் பப்படமும் இது இந்த மட்டரியோட சேர்ந்து சாப்பிடும்போது பயங்கரமா வேற லெவலா இருக்கு. என்ன படா நீ? இந்த பப்படத்தை இதோட போட்டு நொறுக்கி இதுல ஒரு வாழைப்பழமும் கூட்டி சேர்த்து இதுல கொஞ்சம் நெய்யும் போட்டு இப்படி ஒன்னா சேர்த்து குழப்பி அப்படியே எடுத்து இப்படியே சாப்பிட்டா அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ. இதுக்காகவே வாழணும் சார். ரைட் விடு. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.